Good morning students. Now we are going to see about the ninth standard science, the atomic structure. Introduction. Just as a small child wants to take a toy apart to find out what is inside. சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் நம்ம கையில் கிடச்சா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி தான் சயின்டிஸ்ட் ஹேவ் அ லாங் பீன் க்யூரியஸ் அபவுட் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம். அப்போ ரொம்ப நாள் அதாவது சயின்டிஸ்ட் வந்து அந்த ஆட்டம்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வத்தோட அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. They wanted to find out what are the particles present inside an atom and how are these particles arranged in the atom. அப்போ என்னென்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது, எப்படியெல்லாம் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு ஒரு ஆட்டம்குள்ளே அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாங்க. அப்படி அனலைஸ் பண்ணதில் ஃபார் எக்ஸ்பிளைனிங் திஸ் மெனி சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ் டு வேரியஸ் அட்டாமிக் மாடல்ஸ். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் வந்து முயற்சி பண்ணாங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்ச அட்டாமிக் மாடல்ஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. வி ஹாவ் லேர்ன்ட் Dalton's theory. In your 8th standard, you have learnt about what the Dalton's atomic theory and J.J. Thomson model. Now we will learn about subatomic particles like proton, electron and neutron and other atomic models. And atomic models யாரெல்லாம் இன்னும் மிச்சம் யாரெல்லாம் வந்து அட்டாமிக் மாடல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டு எக்ஸ்பிளைன் ஹவு தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு வித் அன் ஆட்டம். எப்படி அந்த ஆட்டம்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த ஆட்டம்குள்ளே அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த லெசன் அப்படிங்கிறத இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இந்த லெசனில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ். எப்படி வந்து நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் இஸ் அ நியூசிலாந்து சயின்டிஸ்ட். இவர் வந்து ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது பம்பார்டிங் ஆஃப் தின் கோல்டு ஃபாயில் வித் வெரி ஸ்மால் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கால்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். ஹி செலக்டட் த கோல்ட் ஃபாயில் பிகாஸ் ஏன் வந்து இதை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா he wanted to get a thin layer as possible and gold is the most malleable metal. அதாவது கோல்டு வந்து அதிக மேலபிள் மெட்டல்னால் வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு மெட்டல். சரியா? அப்போ அதை ஈஸியாக வந்து நம்மளால் அது எவ்வளோ தின் லேயராகவும் நம்ம மேக் பண்ண முடியுங்கிறதுனால தான் அவர் வந்து கோல்ட் ஃபாயிலை வந்து செலக்ட் பண்ணார். ஓகேவா? gold foil, அதாவது perform his famous experiment of bombarding a thin gold foil with very small positively சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அதாவது தின் கோல்ட் ஃபாயிலில் ஒரு ஆல்ஃபா அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் சொல்லுவோம். அதை பம்பார்ட் பண்ணுறது மூலமாக மோத வைக்கிறது மூலமாக ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு முயற்சி பண்ணார். அதுக்காக அவர் வந்து கோல்ட் ஃபாயிலை எடுத்துக்கிட்டாரு. அதில் அப்படி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னென்ன விஷயத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணார் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ்ட் ஸ்ட்ரெயிட் த்ரூ த ஃபாயில். அந்த ஃபாயிலுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகி போச்சு. அதாவது ஸ்ட்ரெயிட் த்ரூ த ஃபாயில், அந்த ஃபாயிலுக்குள்ளே நுழைஞ்சு போச்சு. எல்லா பாசிட்டிவ் மோஸ்ட்லி நிறையா பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த கோல்டு ஃபாயிலில் இன்டர்ஃபியர் ஆகி போச்சு. சம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஸ்லைட்லி டிஃப்ளெக்டட் ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் பாத். அது ஸ்ட்ரெயிட் பார்த்து தவிர்த்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கம்ப்ளீட்லி பவுன்ஸ்டு பேக். அப்போ ஒரு சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மட்டும் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி எந்த பக்கம் வந்ததோ அந்த பக்கமே திரும்பி வந்தது. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். அதான் அங்கே அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெட் கலர் மார்க், அதுதான் வந்து நியூக்ளியஸ். ஓகேவா? அப்போ அதில் பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே வந்து ரிட்டர்ன் வருது அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குது, அதில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத அதை அனலைஸ் பண்ணார். ஓகேவா? திஸ் இஸ் அ எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ண வைக்கிறாரு. அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அந்த கோல்ட் ஃபாயிலில் மோதுது. அதில் நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்கேட்ரு ஆகி அந்த உள்ள த்ரூ அதாவது இன்டர்ஃபியர் ஆகி போயிடுச்சு. சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் வந்த பக்கமே திரும்பி வருது. ஓகே, தென் லேட்டர் ரூதர்ஃபோர்ட் ஜெனரலைஸ்ட் தீஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதுதான் வந்து இப்போ மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்லைட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்லைடில் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தோ அது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் சஜஸ்டட் எ மாடல் ஆஃப் ஆட்டம் தட் இஸ் நோன் அஸ் த ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக்
மாடல். அவருக்கு சொன்ன விஷயங்களை சொல்லி அவர் சொன்ன விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக அந்த அட்டாமிக் மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, அக்கார்டிங் டு திஸ் மாடல் த ஆட்டம் கன்சிஸ்ட் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ். அந்த ஆட்டம் வந்து அந்த ஆட்டமில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது. தெர் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸ். there is a positively charged mass. அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸ் இருக்குது அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம். சென்டர் ஆஃப் த ஆட்டம் எதுக்காக? ஏன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணுற. ஆல்ஃபா பார்ட்டிகல்ங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அங்கே இருக்கிறதும் பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதுனால தான் அது வந்து பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பி வருது. பிகாஸ் நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க மேக்னட்டிசம் லெசனில் சேம் போல் ரிப்பல் ஈச் அதர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி தான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அவர். அப்போ தேர் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் நோன் அஸ் நியூக்ளியஸ். அப்படி இருந்ததுனால தான் மறுபடியும் அந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை நம்ம வந்து எமிட் பண்ணும்போது அது அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் போகும்போது மறுபடியும் என்ன ஆயிருக்கு, டிஃப்ளெக்ட் ஆகி வந்த பக்கமே திரும்பி வந்திருக்கு. ஓகேவா? ஆமாம், ரிப்பல் பண்ணியிருக்கிறதுனால தான் அது வந்து அந்த பக்கமே திரும்பி வந்திருக்கு. ஓகேவா? அப்போது த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் த ஆட்டம். அப்போ ஆட்டமை கம்பேர் பண்ணும்போது அங்கே நியூக்ளியஸ்ங்கிறது ரொம்ப ஸ்மால் பார்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் அ க்ளோஸ்டு சர்க்குலர் பாத். அந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு க்ளோஸ்டு சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ட் ஆட்டம் as a whole is electrically neutral. ஒரு ஆட்டமாக எடுத்துக்கிட்டால் அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள நியூக்ளியஸ் இருக்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். எலக்ட்ரான்ஸ் அங்கே க்ளோஸ்டு பாத்தில் அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அந்த நியூக்ளியஸை சுற்றி வர எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். அப்போ அந்த ரெண்டு பார்ட்டிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணிடும், ஈக்குவலைஸ் ஆகிடும். ஸோ இது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னது அப்சார்ப் ஈச் அதர். ஓகே, அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ அட்ராக்ட் பண்ணுறதுனால அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆகிடும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அப்போ த ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோலார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டமில் நம்ம பார்த்துருக்கோம், சன் இஸ் த சென்டர் அண்ட் அந்த எலிப்டிக்கல் பாத்தில் நம்மளோட பிளானட்ஸ் எல்லாமே நம்ம சன்னை வந்து சுற்றி வருது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த அட்டாமிக் மாடல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. as a solar system, the sun is at the center and the planets revolve around it. Similarly, in an atom, the nucleus present at the center, the electrons revolve around it in orbits or shells. Okay, what are the limitations? Means it is nothing but drawbacks. ஓகேவா? லிமிடேஷன்ஸ்னு கேட்டால் கொஷினில் வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ்னு கேட்டாலும் ட்ராபேக்ஸ்னு கேட்டாலும் யூ ஷுட் ரைட் திஸ் ஆன்சர். ஓகே, அப்போ ட்ராபேக்ஸ்னு கேட்டாலும் இந்த ஆன்சர் தான் எழுதணும். ஓகேவா? வாட் இஸ் த ட்ராபேக் இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்? அக்கார்டிங் டு த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, எ மூவிங் எலக்ட்ரான் ஷுட் ஆக்சிலரேட். அப்போது ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக ஆக்சிலரேட் ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அட் கண்டினியூஸ்லி லாஸ் எனர்ஜி. அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எனர்ஜியை லாஸ் பண்ணும். டியூ டு த லாஸ் ஆஃப் எனர்ஜி த பாத் ஆஃப் த எலக்ட்ரான் மே பி reduces. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியை லாஸ் பண்ணுறது மூலமாக அந்த பாத்து வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இப்போ உள்நோக்கி வருது இல்லையா அந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அப்போ எனர்ஜியை லாஸ் பண்ண அந்த ஆரோ மார்க் எந்த சைடு வருது, பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? the path of the electron may reduce and finally the electron should fall into the nucleus. If it happens so, atoms becomes unstable. அப்போ இப்படி நடந்துச்சு அப்படின்னா ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். பட் த ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள். ஆனால் இங்கே ஸ்டேபிளாக இருக்குங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் த ரூதர்ஃபோர்ட் மாடல் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம். ஓகே, ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த stability of them. This is a main drawback of the Rutherford atomic model. Okay, next we are going to see about the Bohr atomic model. In 1913 நியூக்ளியஸ் வந்து ஃபைன் பண்ணது 1911 and here 1913 after 2 years Niels Bohr, Danish physicist, explain the causes of stability of the atom in different manner. வேற
மேனர் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த மெயின் பாஸ்டுலேட்ஸ் ஆர் என்னென்ன பாஸ்டுலேட்ஸ் இருக்குது அப்படின்னா, இன் ஆட்டம்ஸ் த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஸ்டேஷ்னரி சர்க்குலர் பாத்ஸ். ஸ்டேஷ்னரி மீன்ஸ் வாட், நிலையாக இருக்கிற ஒரு சர்க்குலர் பாத்தில் தான் சுற்றி வருது. ஓகேவா? கால்ட் ஆர்பிட்ஸ் ஆர் செல். அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆர்பிட்னு சொல்லலாம், இல்லைனா ஷெல்னு சொல்லலாம், இல்லைனா எனர்ஜி லெவல்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இந்த 3 வழியாக என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். while revolving around the nucleus in an orbit, the electron neither loses nor gains energy. அப்போ அந்த நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதில் எனர்ஜியை இழக்கிறதும் இல்லை, அதை எனர்ஜியை எடுக்கிறதும் இல்லை. ஸோ அது வந்து என்னவா இருக்குது, ஜஸ்ட் மூவ் ஆகிட்டுருக்கு, சுற்றி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் சொன்னார். அப்போ எனர்ஜி கெயினும் கிடையாது, எனர்ஜி லாஸும் இல்லை. அண்ட் எலக்ட்ரான் இன் அ ஷெல் கேன் மூவ் அட் அ ஹையர் shell can move at a higher or low energy shell. அப்போ அது அக்கார்டிங் டு த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஷெல் வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேவா? ரிலீஸிங் த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் என்னது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். த ஆர்பிட்ஸ் ஆர் செல்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை த லெட்டர்ஸ் KLMN and so on, or the numbers are n is equal to 1, 2, 3 and 4. ஓகே, அப்போ அந்த ஆர்பிட்ஸ் அந்த ஷெல்ஸை வந்து என்ன லெட்டர்ஸ் கொடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா கே ஷெல், எல் ஷெல் அண்ட் எம் ஷெல் அண்ட் என் ஷெல். அப்போ கே ஷெல்க்கு என் வந்து 1, நம்பர் வந்து 1, எல் ஷெல்க்கு நம்பர் 2 அண்ட் எம் ஷெல்க்கு நம்பர் 3 அண்ட் என் ஷெல்லுக்கு நம்பர் 4 அப்படிங்கிற நம்பர்ஸும் நேமும் வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, த ஆர்பிட் க்ளோசஸ்ட் டு த நியூக்ளியஸ். அப்போ அந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஆர்பிட்க்கு பேர் கே ஷெல். இட் ஹேஸ் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ கே ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு என்ன இருக்குன்னா லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஓகே, லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி and the electrons present in it are called k electrons. அப்போ அது அந்த ஆர்பிட்டில் என்ன எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் k எலக்ட்ரான்ஸ் சொல்லுவாங்க. and so on with the successive cells and their electrons. These orbits are associated with fixed amount of energy. அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லெவலில் இருக்குது. ஸோ the Bohr is called them as energy level or energy shells. Okay, the limitations of Bohr's model in a drawback. One main limitation was that this model was applicable only to hydrogen and hydrogen-like ions. இப்போ வந்து இந்த அட்டாமிக் இந்த மாடல் வந்து எதுக்கு அப்ளிகபிள் எதுக்கு மட்டும் அப்ளிகபிள்னா ஹைட்ரஜனை மாதிரி இருக்கிற சில ஆட்டம்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, ஹீலியம், லித்தியம், பெரிலியம் அண்ட் ஸோ ஆன். இட் குட் நாட் எக்ஸ்டெண்ட் டு மல்டி எலக்ட்ரான் நியூக்ளியஸை பற்றி இவங்க சொல்லவே இல்லை. ஓகேவா? அப்போ KLMN அப்படிங்கிற 4 ஷெல் இருக்கிற அந்த ஆட்டம்ஸை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காரு ஒழிய ஹையர் எனர்ஜி எலக்ட்ரான் லெவலில் இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் பற்றி அவர் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணவும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை. ஓகேவா? தட் இஸ் த மெயின் ட்ராபேக் ஆஃப் த போர் அட்டாமிக் மாடல். Next, discovery of neutrons. In 1932, James Chadwick observed when the beryllium was exposed to alpha particles. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸில் பெர்லியம் மேலே ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை எக்ஸ்போஸ் பண்ணும்போது the particles with about the same mass as protons were emitted. சேம் அந்த பார்ட்டிகல்ஸ் ப்ரோட்டான்ஸ் மாதிரி இருக்கிற சேம் மாஸ் இருக்கிற ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆச்சு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூட்ரான். அப்போ பெர்லியமை ஆல்ஃபா ரேயை வந்து பெர்லியம் வழியாக எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதில் என்ன ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா கார்பனும் நியூட்ரானும் அப்படிங்கிற விஷயம் ப்ரொடியூஸ் ஆச்சு. தீஸ் எமிட்டட் பார்ட்டிகல்ஸ் கேரிட் நோ எலக்ட்ரிக் சார்ஜஸ். அப்போ அந்த எமிட்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து எந்த எலக்ட்ரிக் சார்ஜஸும் இல்லை. they were called as neutrons. It is denoted by 0 and 1. The subscript of 1 is represent its mass. அப்போ 1ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மாஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. and subscript of 0 represents the electric charge. அப்போ 0 இருக்கு, so there is no electric charge. okay let us move on to the properties of the neutron. Neutronோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா the particle was not found to be deflected by any magnetic field and electric field. இப்போ magnetic fieldனாலும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலும் சரி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஆர் டிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பாக அதுக்கு அந்த ரியாக்ட் பண்ணும். ஆனால் வந்து இந்த நியூட்ரான்ஸ் ரியாக்ட் பண்ணவே இல்லை.
ஓகே, தட் இஸ் அ மெயின் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் நியூட்ரான்ஸ் ப்ரொவைடிங் தட் இஸ் எலக்ட்ரிக்கலி. அதனால தான் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஜேம்ஸ் சாட்விக். தென் it masses is equal to 1.676 into 10 power minus 24 grams. Okay, that is 1 AMU. Okay, this is a property of neutrons. In 1920, the Rutherford predicted the presence of another particles in the nucleus as neutral. அப்போ 1920லேயே அந்த ரூதர்ஃபோர்ட் ப்ரெடிக்ட் பண்ணிட்டார், ஏதோ ஒரு பார்ட்டிகல் வந்து நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறத. அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக் வந்து கண்டுபிடிச்சார். ஓகே, ஜேம்ஸ் இன்வென்டர் ஆஃப் த நியூட்ரான் வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ரூதர்ஃபோர்ட். அப்போ ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் தான் யார் அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக். ஓகேவா, அப்போ கண்டினியூஸாக ஒருத்தர் அனலைஸ் பண்ண விஷயத்த மறுபடியும் அனலைஸ் பண்ணுறது மூலமாக நிறையா புது விஷயங்களை அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், டியூனோ பார்ட்லேருந்து தெரிஞ்சுக்கணும். தென் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரான், ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஆர் இன் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் தான் ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அண்ட் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த ஆர்பிட்ஸில் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, these are all the fundamental particles in the atom. The atom is built up of the number of subatomic particles. இதுதான் இந்த மூணு particles என்னன்னு சொல்றோம் அப்படின்னா subatomic particles சொல்றோம். These three subatomic particles of great importance in understanding the structure of an atom are electrons, protons and neutrons, the property of which are given in the table 11. அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி டேபிள் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் -1 E0. ஸோ அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து -1. ஸோ the mass வந்து 1/1837. It is nothing but 9.1 into 10 power minus 28 grams. Okay, then proton is 1H1. That is electronic, the charge வந்து plus charge. So the mass வந்து 1 and mass in gramsல சொல்லும்போது 1.6 into 10 power minus 24 grams. The neutron 0 and 1. ஸோ மாஸ் வந்து 1 ஆனால் சார்ஜ் வந்து நியூட்ரல், தட் இஸ் 0. அதோட மாஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு த ப்ரோட்டான் 1.6 into 10 power minus 24 grams. There are two structural part of the atom, the nucleus and the empty space in which there are imaginary parts called ஆர்பிட்ஸ். ஓகே, அதை தான் ஆர்பிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்பிட்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ நியூக்ளியஸ் கண்டெய்ன்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ப்ரோட்டான்ஸ் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ஸ் ஹேவிங் நோ சார்ஜ், எந்த சார்ஜும் இல்லை, தட் இஸ் நியூட்ரல். ஓகே, ஆர்பிட்ஸ் ஹேவிங் நெகட்டிவ் சார்ஜ், அது வந்து ஷெல்லில் வந்து அந்த ஆர்பிட்ஸில் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். ஓகே, வாட் இஸ் நியூக்ளியஸ்? நியூக்ளியஸ் இஸ் அ proton and the protons and neutrons are found in the nucleus of an atom. Okay, that is collectively called the nucleons னு சொல்லுவாங்க. நியூக்ளியான்ஸ். அப்போ இந்த ப்ரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் சேர்த்து சொன்னால் என்ன சொல்லணும், நியூக்ளியான்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா, next orbit is defined as the path by which the electron revolve around the nucleus. அது வந்து ஒரு ஆர்பிட்ங்கிறது ஒரு path. Okay, then besides the fundamental particles like protons, electrons and neutrons, some more particles are discovered in the nucleus of atom. They include mesons, neutrino, antineutrino, positrons. இதில் வந்து இன்னுமே சப் லெவலில் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்க்கும் சப் லெவலில் இருக்கிற இந்த பார்ட்டிகல்ஸ் தான் என்னென்னா மீசான்ஸ், நியூட்ரினோ, ஆன்டிநியூட்ரினோ, பாசிட்ரான்ஸ் எல்லாமே வந்து இதுதான் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் இருக்கிற இன்னுமே சப்பில் இருக்கிற அடிப்படை விஷயங்கள். சப் மீன்ஸ் வாட், இன்னும் அடிப்படையில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து இன்னுமே சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, then we are going to see about what is that, the atomic number and mass number. ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். only hydrogen atom having one proton and their nuclei. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்குது அந்த நியூக்ளியஸில். only helium atom having only hydrogen atom have one proton in their nuclei. Only helium atom have two protons. Indeed, only golden atoms have 79 protons. This shows that the number of protons in the nucleus of an atom decides which element is
அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை வச்சு இது என்ன எலமெண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், நம்மளால சொல்ல முடியும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர், இஸ் நோன் as the அட்டாமிக் நம்பர். அப்போ அட்டாமிக் நம்பரை வச்சு தான் இது என்ன மாதிரியான ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன்னா இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு நேம் இருக்கும். ஓகேவா? அவன் வந்து சின்ன பையனாக இருக்கலாம், பெரிய பையனாக இருக்கலாம், அதை விட கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கலாம். அப்போ பெரியவங்களங்கிறத வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாட் இஸ் தட் நேமை வச்சு என்ன பண்ணுறோம், இந்த பர்சன் அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை வச்சு இது இந்த ஆட்டம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஓகே, இந்த அட்டாமிக் நம்பர் இசட்ங்கிறது ஜால் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பின்னாடி டூ யூ நோ பார்ட்டில் பார்ப்போம். இந்த அட்டாமிக் நம்பரை என்ன லெட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இசட் அப்படிங்கிற நம்பரில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. that is number of protons is equal to number of electrons. அந்த number of protons இருக்கலாம், electrons because the number of protons is equal to the number of electrons. That is the atomic number. Okay, then protons alone do not make up all of the mass of the atom. So the neutrons in the nucleus also contribute the total mass. அப்போ protons மட்டுமே இது பண்ண முடியாது, நியூட்ரான்ஸும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணும், மாஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கேன் பி ரிகார்டட் as small that it can be ignored. As a proton and a neutron having the same mass, the mass of the particular atom depends on the total number of the protons and the neutrons present in. So that this number is called the mass number or the nucleon number. Mass number is nothing but what? The nucleon number given the symbol A of an atom. So mass number is equal to number of protons plus number of neutrons. What is atomic number? Number of protons illa abina number of electrons. Okay, that is the atomic number. What is mass number means the number of protons plus number of neutrons. This is an important point. இது வந்து உங்களோட ஸ்டடீஸில் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் இட். வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் அண்ட் வாட் இஸ் மாஸ் நம்பர். ஃபார் எனி எலமெண்ட் the atomic number are shown in the subscript and mass number is also shown in superscript. Subscript அப்படின்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டுன்னு சொல்கிறாங்கன்னா ஏயு அப்படிங்கிற சிம்பிளில் சொல்லுவாங்க. அப்போ ஏயுவுக்கு கீழே சப்ஸ்கிரிப்டில் என்ன இருக்கும்னா அட்டாமிக் நம்பர் இருக்கும். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா அந்த ஏயுக்கு மேலே ஓரத்தில் என்ன எழுதுவாங்க அப்படின்னா மாஸ் நம்பர் எழுதுவாங்க. ஓகேவா? மாஸ் நம்பர் எழுதுவாங்க. ஃபார் எனி எலமெண்ட் த அட்டாமிக் நம்பர் ஆர் ஷோன் இன் த சப்ஸ்கிரிப்ட் அண்ட் த மாஸ் நம்பர் ஆர் ஷோன் இன் த சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த சிம்பிள் ஆஃப் த எலமெண்ட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பரை இசட் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் மாஸ் நம்பர் ஏங்கிறத இந்த மாதிரியான அமைப்பில் தான் எழுதணும். அப்படி தான் வந்து அந்த டேப்லெட் காலமில் எழுதிருவாங்க, அட்டாமிக் டேப்லெட் காலமில் எழுதியிருப்பாங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட், கீழே சப்ஸ்கிரிப்டில் அட்டாமிக் நம்பர் இருக்கும், சூப்பர் ஸ்கிரிப்டில் மாஸ் நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் the nitrogen is written as nitrogen 7 is the atomic number and mass number is what? Mass number is 14. Okay, அப்போ 14 is nothing but what? The mass of the electron and mass of the proton. அப்போ mass of the proton and mass of the electron. ஸோ எலக்ட்ரான் வந்து என்ன அப்படின்னா 7 plus 7. Okay, so the 7 is its atomic number and 14 is its mass number. Okay, activity, the symbolically represent the following atoms using atomic number and mass number: carbon, oxygen and silicon and beryllium. The difference between the mass number of an atom and its atomic number gives the number of neutrons present in the atom. அப்போது number of neutrons எவ்வளோ present ஆயிருக்கு அப்படிங்கிறத மாஸ் நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் மைனஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் number of neutrons in the atom of magnesium 1224 atom is the number of neutrons is equal to 24 minus 12 is equal to 12. Okay, that is number of neutrons is equal to 12. Okay, டெஸ்ட் யுவர் செல்ஃப். இப்போ வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை வந்து நீங்கள் ஃபைன் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் ஃபைன் பண்ணணும். தட் இஸ் த ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஓகே, த அட்டாமிக் நம்பர் இஸ் டெசிக்னேட்டட் as இசட். ஒய் எதுக்காக இசட்னு டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இசட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜால்.
which means a number in German. நம்பருக்கு வந்து German languageல Zahlன்னு சொல்லுவாங்க. So Z can be called as atom Zahl or atomic number. Then A is a symbol for recommended is a ACS style guide instead of M. So Mosen cell in German. ஓகே, Mosen cell in German. இதுதான், இதை வச்சு தான் இந்த சிம்பிளை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே என்ன ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தென் ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னா, calculate the atomic number of an element whose mass number is 39 and the number of neutron is 20. Also find the name of the element வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ mass number what, atomic number plus number of neutrons. Atomic number is nothing but mass number minus number of neutrons. Okay, அப்போது what is mass number 39 minus what is number of neutrons 20. So the atomic number is 19. அப்போ 19 இருக்கிற atomic number என்ன அப்படின்னா பொட்டாசியம். இது வந்து உங்களோட லாகரிதமிக் டேபிள், அந்த டேபிளில் வந்து இருக்கும். ஓகே, அந்த டேபிளில் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அட்டாமிக் நம்பர் 19 இருக்கிற எலமெண்ட் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ அப்படி போட்டு அதில் பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 19. ஓகே, தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரி, எப்படி வந்து அந்த ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கான்ஃபிகரேஷன் மூலமாக விஷயத்தை சொல்கிறது மூலமாக சொல்லியிருக்காங்க. யூ ஆல்ரெடி நோ தட் த எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் கால் ஆர்பிட்ஸ் ஆர் செல்ஸ். திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஷெல்ஸ் கால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எப்படி ஒரு ஃபிக்ஸ்டு எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எனர்ஜி லெவலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மூலமாக சொல்ல முடியும். திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கவர்ன்ட் பை சர்டன் ரூல்ஸ் அண்ட் ஆர் கண்டிஷன்ஸ் இஸ் நோன் அஸ் போர் அண்ட் பரி ரூல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரியா? அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் 3 ரூல்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் நத்திங் பட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் that can be accommodated a shell is equal to 2n square, where n is the serial number of the shell from the nucleus. அப்போ செல் ஃப்ரம் நியூக்ளியஸ்லேருந்து அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா? n is equal to 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4 அப்படின்னு. அப்போது அந்த எண்ணுங்கிறத வச்சு என்ன பண்ணணும், 2n² ஃபார்முலாவை என்ன பண்ணணும், நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறது மூலமாக கே ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ், கண்டிப்பாக அது எவ்வளோ அட்டாமிக் நம்பர் இருக்கிற எலக்ட்ரான் அந்த ஆட்டமாக இருந்தாலுமே இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் அது வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போது கே இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது ஃபஸ்ட்டு ஷெல். ஸோ அப்போ 2n² ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 × 1² இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் எல் அப்படின்னா 2. ஸோ 2 × n-ங்கிறது 2. ஸோ 2 × 2² இஸ் ஈக்குவல் டு 8. லைக்வைஸ் mn. அப்போ எம்முக்கு என்ன மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், எம் ஷெல்லில் 18 அண்ட் என் ஷெல்லில் 32 அப்படிங்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? தென் ரூல் 2, த ஷெல்ஸ் ஆர் ஃபில்ட் இன் ஸ்டெப் வைஸ் மேனர். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபில் பண்ணிட்டு போகணும். தென் ரூல் 3 இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் ஆட்டம் கேன் நாட் ஹேவ் மோர் தென் 8 எலக்ட்ரான்ஸ். த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்டில் 8 எலக்ட்ரானுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஈவன் இஃப் இட் ஹேஸ் கெப்பாசிட்டி டு அகாமடேட் மோர் எலக்ட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் இன் கால்சியம் ஹேவிங் 20 எலக்ட்ரான்ஸ். அப்போது கே ஷெல்லில் 2 இருக்கணும், எல் ஷெல்லில் 8 இருக்கணும், அதாவது 2n². ஓகே, எம் ஷெல்லில் 8 இருக்கணும் அண்ட் என் ஷெல்லில் 2 இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். 1s2 இது வந்து பின்னாடி சொல்லுவாங்க, 1s2 2s2 2p2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போ கே ஷெல்லில் 2, எல் ஷெல்லில் 8 அண்ட் எம் ஷெல்லில் 8 அண்ட் என் செல்லில் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்து 2 தான் இருக்கணும். ஓகேவா? தென் what is the electronic configuration of aluminum? Electronic configuration of aluminum. The electronic configuration of aluminum atom Z is equal to 13. Z is equal to 13. Z is nothing but atomic number. அப்போ கே ஷெல்லில் 2 இருக்கணும், எல் ஷெல்லில் 8 இருக்கணும். அப்போ மிச்சம் எத்தனை பேலன்ஸ் இருக்குது, 3. அப்போ எம் ஷெல்லில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகேவா? The forces between the protons and the neutrons in the nucleus are special kind called Yukawa forces. Yukawa
forces. அப்போ என்னது அந்த forces between the protons and அந்த ப்ரோட்டான்ஸ்க்கும் நியூட்ரான்ஸ்க்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா யுகாவா ஃபோர்ஸஸ். தி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் கிராவிட்டி. கிராவிட்டியை விட இந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இட் இஸ் நத்திங் பட் தட் அட்ராக்டிவ் force. Okay, then geometric representation of atomic structure of elements. Knowing the mass number and the atomic number of an element, we can represent the atomic structure. The geometric representation of oxygen is atom 8 and 16. Okay, the mass number A is 16, then atomic number Z is equal to 8, then number of neutrons is equal to atomic mass number minus atomic number. So 16 minus 8 is equal to 8. So number of protons is equal to 8, number of electrons is equal to 8. So the electronic configuration is equal to 2 in 6. அப்போது ஃபார் ஆக்சிஜனுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், மிச்சம் இருக்கிற 6 எலக்ட்ரான்ஸும் செகண்ட் ஷெல் அதாவது எல் செல்லில் இருக்கணும். ஓகேவா? அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? அப்போது 8 ப்ரோட்டான்ஸ் இருக்குது அண்ட் 8 நியூட்ரான்ஸ் இருக்குது நியூக்ளியஸில். தென் ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் செகண்ட் ஷெல்லில் மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ். ரெட் கலர் டாட்ஸ் வந்து வச்சுருக்காங்க இல்லையா? மொத்தம் 6 டாட்ஸ் செகண்ட் ஷெல்லில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் atomic structure. Then atoms is a tiny, their mass number cannot be expressed in grams but expressed in AMU. அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால atomic mass unitல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நியூ யூனிட் இஸ் U. Size of an atom can be measured in nanometer. Even though atom is an invisible tiny particle, nowadays atoms can be viewed through SEM. That is the scanning electronic microscope. atoms வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்குறாங்க. ஸோ அதோட சைஸ் வந்து என்ன பண்ண முடியும்? நானோமீட்டரில் கூட மெஷர் பண்ண முடியும். தென் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். In above example, we can see that there is a 6 electron in the outermost cell. அப்போ ஆக்சிஜனில் பார்க்கும்போது outermost செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. These 6 electrons are called as valence electrons. அப்போ லாஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். The outermost shell of an atom is called the valence. In the above example, we can see that there is 6 electrons in the outermost cell. First picture la paakumbodhu and the outermost cell la 6 oxygen atoms irudhu. There is 6 electrons are called the valence electrons. அப்போ outermost cell la எத்தனை electrons இருக்குமோ அது வந்து valence electrons சொல்லுவாங்க. அந்த valence electrons இதில் என்ன இருக்குது அப்படின்னா 8 electronsக்கு மேலே போகக்கூடாது. ஓகேவா? the outermost shell of an atom is called as valence shell. Then electrons present in the valence shell are known as valence electrons. The chemical properties of the elements are decided these valence electrons. அப்போ ஒரு ஆட்டமோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சின்ஸ் தே ஆர் ஒன்ஸ் தட் டேக் பார்ட் இன் கெமிக்கல் reactions. Okay, these elements with the same number of electrons in the valence shell show similar properties and those with a different number of valence electrons show the different chemical. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வச்சு தான் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஆட்டம்க்கு இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் அப்படிங்கிற மாலிகுலை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ ஆக்சிஜனில் இருக்கிற அந்த வேலன்ஸ் செல் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அக்கார்டிங் டு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வச்சு அது என்ன ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணலாம், ஈஸியாக அது மெட்டலா நான் மெட்டலா அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எலமெண்ட்ஸ் which have 1, 2, 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து மெட்டல்ஸ். எலமெண்ட்ஸ் வித் 4 to 7 எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் ஷெல்லில் இருந்துச்சு அப்படின்னா நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறத இதுலேருந்து அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத வச்சு அது எத்தனை ஷெல் இருக்குங்கிறத வச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? Then respectively, because 8 is the number of electrons required by an element to attain the stable electronic configuration. அப்போது outermost shellல 8 electrons இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிளான எலக்ட்ரான்ஸ். அது வந்து ஸ்டேபிளான ஆட்டம். அந்த ஆட்டம் கூட எந்த ஆட்டம் என்ன பண்ண முடியாது, ரியாக்ட் பண்ண முடியாது. தட் இஸ் த ஸ்டேபிள். அதாவது வாட் இஸ் தட், ஒரு இனர்ட் மாதிரி எந்த ஆட்டம் கூடயும் ரியாக்ட் ஆகவே ஆகாது. தட் எலமெண்ட்ஸ் ஹேவிங் கம்ப்ளீட்லி ஃபில்ட் outermost shell show the zero valency. For example, the electronic configuration of neon is 2,8 completely filled. So the valency is 0. Okay. Okay. Then problem 3 is find the valency of magnesium and sulfur.
The electronic configuration of the magnesium is 282. So the valency is 2. Okay, the electronic configuration of sulfur is 286. இப்போ 282 எப்படி வந்தது அப்படின்னா that is மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் என்னன்னா 12. நீங்கள் அதில் வேலன்சி போட்டிருக்காங்க இல்லையா, அதை வச்சு என்னப்பா அதை ஆட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் கிடச்சிரும். அப்போ 2 + 8 + 2ங்கிறது என்னது அட்டாமிக் நம்பர். அதை நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் கே ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அண்ட் எல் செல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். மிச்சம் இருக்கிற எலக்ட்ரான்ஸை கடைசி செல்லில் போடணும். அப்போ மிச்சம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது கடைசி செல். அப்போ வேலன்சி செல்லில் வேலன்சி என்ன இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. திஸ் இஸ் electronic configuration of sulfur is 286. So valency is what, 2. Okay, 8 - 6, அதாவது 8, அதாவது 4க்கு மேலே போச்சு அப்படின்னா 8லேருந்து என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் ஆல்சோ 2. Okay, then assign the valency of phosphorus, chlorine and silicon. Assign the valency of phosphorus, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ரூல் சொல்லியிருக்காங்க இல்லையா, ரூல் சொல்லியிருக்காங்க இல்லையா, 1, 2, 3 வேலன்ஸ் எலக்ட்ரா இருந்தால் ஹைட்ரஜனை தவிர மெட்டல்ஸ். ஓகேவா, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸாக இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும், நம்ம 8 எலக்ட்ரான்ஸ்லேருந்து அதை மைனஸ் பண்ணிக்கணும். 4 to 7 இருந்துச்சுன்னா 8 - 4, 8 - 6, 8 - 5, 8 - 7 அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், நம்ம அதில் மாற்றிக்கணும். அப்போ வேலன்சி வந்து 2. தென் okay students, this is the this is the atomic structure and their valencies. Okay, thank you.